வணக்கம்ண்ணா. வணக்கங்க. உங்களோட பேர் உங்கள் ஊர் எதுங்கண்ணா? என் பேர் கலியன். ஊர் வந்து எடச்சத்தூருங்க. எடச்சத்தூர். சரிங்கண்ணா. இந்த ஆடு வளர்ப்பில் வந்து இந்த ஜிஞ்சுவா பில்லு அப்படிங்கிறது வந்து நம்ம உங்கள் பண்ணையெல்லாம் முதல்ல பார்த்தோம். சரிங்க. இந்த ஜிஞ்சுவா பில்லு வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க ஆடுகளுக்கு? இது 2 வருஷமாக இருக்குங்க. முதல்ல எல்லா பேரும் நட்ட பிற்பாடு இது கடைசியாக கொஞ்சம் புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறதாங்கிறதால ஆடு நல்லா விரும்பி சாப்பிட்றவங்க. அப்புறம் நம்ம வட மாநிலத்துலேருந்து வாங்கி குஜராத்லேருந்து வாங்கி. சரிங்கண்ணா. இந்த ஜிஞ்சுவா பில் வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க? 2 வருஷமாக இருக்குங்க. 2 வருஷமாக வச்சு 2 வருஷமாக வச்சுருக்கீங்க. சரிங்கண்ணா. இந்த ஜிஞ்சுவா பில் வந்து நீங்கள் முதல்ல உங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிற பொழுது நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க. எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சரிங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளோட தேடல் வந்து ஜிஞ்சுவா பற்றி இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாங்க. இது இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சந்திச்சிங்க இந்த ஜிஞ்சுவா வந்து நம்ம வாங்குறதுக்கு? ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் நம்ம உங்கள்கிட்ட கேட்ட பிற்பாடு வேறு ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது வட மாநிலத்தில், அதாவது குஜராத் அந்த சைடில் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, 5000 கம்மி 10,000 மெயினாக ஃபஸ்ட்டில் 10,000 சொன்னாங்க. 10,000 குறைச்சி இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் ஹிந்தி தெரிஞ்சதால் கொஞ்சம் குறைச்சி கேட்டோம், அதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் வாங்கி நம்ம நட்டோம். அதுலேருந்து இப்போ நம்ம பல நல்லா ஆடு மாடு கொடுத்து நல்லா விரும்பி சாப்பிடுதுங்க. சரிங்கண்ணா. இப்போ இந்த ஜிஞ்சுவா வச்சுருக்கோம்ல, ஜிஞ்சுவா வச்சுருக்கிறதுக்கு ஆடுகளுக்கு கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணமாக என்ன பார்க்குறீங்க? இது ஆடு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுங்க. ஆடு விரும்பி சாப்பிடும். அது வந்து நீட்டாக இருக்கும். ஆடு வந்து இருக்கும். எந்த பருவத்தில் வேணாலும் கொடுக்கலாம். அது அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லையா? ஆமாம், இல்லைங்க. சரிங்கண்ணா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ வந்து புரதத்தோட அளவு இருக்குது? புரதம் வந்து 25% இருக்குங்க. இதில் 25% இருக்குது. சரிங்கண்ணா. இப்போ வந்து இந்த தீவன வகைகளில் ஆடுகளுக்கு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜிஞ்சுவா புல்லு தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. எடுத்து காமிக்கிறீங்களா? இருக்கு, நான் காட்டுறேங்க. அதாவது இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது இந்த கோஎப்ஸ் 29 வந்து இந்த மாதிரி இருக்காதுங்க. இது வந்து 45 நாள் ஆயிடுச்சு. அது 45 நாள் ஆனால் குச்சி மாதிரி ஆகிடும். எலும்பு மாதிரி இப்படி ஒடிச்சா ஒடியாதுங்க. இந்த மாதிரி இதான் இதில் வந்து இப்போ அந்த கோஎப்ஸ் 29 வந்து ஒரே பிளேனாக இருக்கும். இந்த இடத்துல கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். அதான் இதில் வித்தியாசம். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சோளை வந்து சின்னதாக இருக்கும். கோஎப்ஸ் 29 சோளை வந்து பெரும் சோலையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 இன்ச்சு இருக்கும். இதில் வந்து 1/2 இன்ச்சு கூட வராது. அதாங்க வித்தியாசம் இதில். சரிங்கண்ணா. இதை வந்து நம்ம ஈஸியாக ஒடிச்சிக்க முடியும். எப்படி அந்த வெண்டைக்காயை வந்து முத்தி இருக்கான்னு பார்க்கறது வளையாத ஒடிஞ்சதுன்னா நம்ம முத்தலன்னு தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி இது ஈஸியாக ஒடியும். ஆமாம், ஒடியுங்க. மற்ற புல்லுக்கு இதுதான் அதான் வித்தியாசம். ஆமாம், அதான். அதனால தான் ஆடு வந்து விரும்பி சாப்பிடுது. நல்லா முறுக்கு மாதிரி பறக்க முடியாது. ஆமாம், ஒடிகிறதால. ரெண்டாவது சாப் கட்டுற தேவையில்ல. இது சாப் கட்டுற தேவையில்ல. அப்படியே அறுத்து இப்போ இது வந்து 1 மாதம் கூட ஆகலைங்க. இது அறுத்து கொண்டு அப்படியே கட்டினோம்னா ஆடு சாப்பிடும். கிடாயும் எல்லாமே நல்லா குரோத்தாக இருக்கும் ஆடு. ஆமாம், விரும்பி சாப்பிடும். மெயினாக வந்து சாப் கட்டுற தேவையில்லைங்க. சரிங்கண்ணா. இன்னும் வந்து இந்த கலர் வந்து வேரியேஷன் மாதிரி நிறையா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கலர் வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் இப்போ காமிச்சதில் ஆமாம், நல்ல கலராக இருக்கிறது ஒன்று எடுத்து காமிக்கிறீங்களா? அப்போ தான் உங்கள் மக்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியும். சரிங்க, எடுத்துக்கலாம். அடுத்து இது கொஞ்சம் லென்த்தாக இருக்குங்க. இது கலர் கொஞ்சம் நல்லா இருக்கு பாருங்கள். அடியில் அதுக்குள்ளே இது வந்துருக்கு பாருங்கள், முளப்பு. அதாங்கண்ணா. இதுவும் வந்து மல்டி கட்டு தான். ஆமாம், மல்டி கட்டுங்க. இது வந்து இதில் வந்து சிறப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து வாங்கின இடத்துல வந்து 25 வருஷம் கூட வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. 25 வருஷம் வச்சுக்கலாம். நம்மளுக்கு இடம் அதிகமாக இருந்ததுன்னா இந்த கினியா புல் மாதிரி நட்டுட்டு ஆட்டை வந்து ஒரு டைம் அறுத்துட்டு அப்படியே ஆட்டை வந்து நேரடியாகவும் விடலாம். நேரடியாகவும் மேய்க்கலாம். சரிங்கண்ணா. இதை வந்து நீங்கள் வட இந்தியாவிலேருந்து வாங்கினேன் அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து விதையாக வாங்கினீங்களா இல்லை கரணையாக வாங்கினீங்களா? இது எப்படி வந்து கிடைக்குது நமக்கு? இல்லை, கரணையாக தாங்க வாங்கணும். விதையாக இருக்குங்கிறாங்க. விதையாக வாங்கினவங்க நம்மள்ட்ட வாங்கினாங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு. விதை வந்து ஃபெயிலியர் ஆகுதுங்களாம். கரணை வந்து நம்ம கிட்ட எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். யாரும் ஒன்றும் சொல்லலைங்க. கரணை நல்லாயிருக்கு. கரணை தான் நாங்கள் வாங்கி வச்சோம். சரிங்கண்ணா. இது வந்து நீங்கள் வச்சு எவ்வளோ நாள் ஆகுது சொன்னீங்க? இது வச்சுக்கிட்ட 2 வருஷம் ஆக போகுதுங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பச்சையாக இருக்குது. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்குது, அதாவது பச்சை கம்மியாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? காரணம்னா இதில் வந்து எதுவுமே பண்ணலைங்க. யூரியாவும் இல்லை மற்றபடி டிஏபி எதுவுமே போடல. அப்படியே நட்டோம், வளர்ந்தது. அதில் வந்து மண் வந்து சரியில்லைங்க. இது வந்து 6.7 கலர் நிலம். சரி, கலர் நிலம். தண்ணி வந்து உப்பு தண்ணி மாதிரி இருக்கிறதால அந்த இடம் அப்படி இருக்குங்க. சரிங்கண்ணா. இப்போ வந்து நீங்கள் தொழு உரம் கூட எதுவுமே இதுக்கு போடுறது எதுவும் போடலைங்க. தொழு உரம் போடல. இனிமேல் தான் அறுத்துட்டு ஒப்பரம் அறுத்துட்டு போட்டுட்டு தண்ணி பாய்ச்சலாம்னு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் அறுத்துட்டு பிற்பாடு தண்ணி பாய்ச்சணும். தண்ணி பாய்ச்சும்போது ஆட்டு எருவு போடலாம்னு இருக்கும். சரிங்கண்ணா. இப்போ வந்து இது என்னென்ன வகைகளுக்கு வந்து என்ன வகையான மண்ணுக்கு வந்து சரியாக வளரும்? அதாவது எல்லா மண்ணுக்கும் வரும். இப்போ செம்மண் இருந்தால் அந்த மாதிரி வராதுங்க. அந்த மஞ்சள் வராது. இந்த மஞ்சள் வராது.
அப்படி நம்ம ரசாயன இயற்கையில் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ செடி அடர்த்தியாக இருக்குது. இதில் ஒரு டைம் நம்ம மீன் அமிலம் தெளித்தோம்னாலும் இல்லை பஞ்சகாவிய மேலே ஸ்ப்ரே பண்ணாலும் கலர் மாறிடும். நம்ம கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிறதால வேலை பழுவுங்கிறதால நம்ம அடிக்கலை. சரிங்கண்ணா, அடுத்து வந்து இந்த ஜிஞ்சுவா புல்லுக்கு வந்து எவ்வளோ தண்ணி வந்து ஒரு வாரத்துக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தண்ணி நீங்கள் கட்டுறீங்க? இப்போ நம்ம பொதுவாக வாரத்துக்கு ஒரு தண்ணி விட்டால் போதும். அப்படி இல்லைன்னா நம்ம மாதம் ஒரு தண்ணி விட்டால் கூட போதும். இது வறட்சியை தாங்கும். அதாவது மழை காலத்தில் மழை தண்ணி இருந்தாவே அதை கொண்டு வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கட்டை தூர் பிடிக்கிற வரலையும் நம்ம தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தால் போதும். அப்புறம் மழை தண்ணியோடு வரும் இது. சரிங்கண்ணா, மற்ற தீவனங்கள் நிறைய இருக்குது. இப்போ சூப்பர் நெய்ப்பு இருக்குது, குட்டை நெய்ப்பு இருக்குது, அதே மாதிரி வேலி மசாலு, நரிப்பயிறு, இதெல்லாம் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த ஜிஞ்சுவா வந்து முக்கியமாக வாங்கி நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கணுங்கிறதுக்கான காரணம் ஏதாவது தனியாக வச்சுருக்கீங்க? காரணங்கண்ணா, இப்போ ஜிஞ்சுவா வந்து அப்படியே அறுத்து அப்படியே கொடுக்கலாம். 25%, அதாவது வேலி மசாலா, அகத்தி அந்த சதவீதம் இருக்குது. இப்போ வேலி மசாலானா சாப் கட்டுறது கண்டிப்பாக தேவை. அது வந்து அந்த லீஃப் மட்டும் தின்னுட்டு தண்டை சாப்பிடாதுங்க. இது அப்படி இல்லை, இது எல்லாமே சாப்பிட்றோம். அப்படி சாப்பிட்ட பிற்பாடு மீதி இருந்ததுன்னா கூட மாட்டுக்கு எடுத்து போட்டால் மாடு ஃபுல்லாக சாப்பிட்றோம். இப்போ வேலி மசாலாம் அது மாதிரி இல்லை. அது எந்த ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் அந்த லீஃப் மட்டும் சாப்பிட்டுட்டு தண்டை அப்படியே விட்டுடும். அதேமாரி சூப்பர் நேப்பியர், குட்டை நேப்பியர், இது எல்லாமே வந்து சாப்பிடாதுங்க தண்டை அதிக நாள் ஆச்சுன்னா. இது அப்படி இல்லை, இது 6 மாதம் ஆனாலும் தண்டை வந்து மாடுங்க ஃபுல்லாக விரும்பி சாப்பிட்றோம். ஆடுங்க சாப்பிடும். அந்த 45 நாள் 60 நாள்லாம் ஆடு ஃபுல்லாக தீர்த்துரும். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த மட்டும் தான் நம்ம வந்து அதிகப்படியாக இந்த ஜிஞ்சுவா அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். ஆனால் நிறைய பண்ணைகளில் வந்து இந்த ஜிஞ்சுவானா அப்படின்னா என்னன்னே அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் இருக்குது. அந்த இடத்த அவங்களுக்கு வந்து இந்த ஜிஞ்சுவா நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா? வச்சுக்கிங்களா அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவாங்க. சரிங்கண்ணா, இப்போ வந்து இந்த ஜிஞ்சுவா கரணைகள் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்போ அது என்ன ரேட்டில் உங்களுக்கு வந்து கிடச்சிது? நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினோங்க. நான் வாங்கி இன்னொரு பண்ணக்காரன் நானும் ஆளுக்கு 5000 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டோம். 5000 போட்டு எடுத்துக்கிட்டீங்க. ஆமாம், நார்த் இந்தியாவில் தான் வர வச்சு. ஆமாம், நார்த் இந்தியாவில். சரிங்கண்ணா. இப்போ இந்த ஜிஞ்சுவா புல் வந்து அதிகப்படியான பண்ணைகள் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியறதில்ல. ஏதாவது ஒரு சில பண்ணைகளை மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. சரிங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்து உங்ககிட்ட யாராவது வந்து இந்த ஜிஞ்சுவா புல் வேணும்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பீங்களா? ஆமாம், கண்டிப்பாக கொடுப்போங்க. பார்சலில் அனுப்பிச்சி விடுவோம். சரிங்கண்ணா, இப்போ வந்து நீங்கள் வாங்கின விலைகள் வந்து ரொம்ப அதிகமாக சொன்னீங்க. 5000, அதுக்கப்புறம் 2 பண்ணையை சேர்த்து வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து எவ்வளோ அளவுக்கு வாங்குனீங்க? ஒரு நம்ம ஒரு 25 சென்ட் நடுற மாதிரி மொத்தம் 50 சென்ட் 10,000 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நம்ம 25 சென்ட்டுக்கு வாங்குற மாதிரி 2 பேர் எடுத்துக்கிட்டோம். சரிங்கண்ணா, இப்போ வந்து நீங்கள் கரணையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அது வந்து என்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்க? கரணை வந்து என்ன ரேட்டுக்கு வந்து கொடுக்குறீங்க? நம்ம 70 பைசான்னு கொடுக்குறோம். அப்புறம் கொஞ்சம் அதிகமாகனா ஒரு 50 பைசான்னு கொடுக்குறோம். 50லேருந்து 70 பைசா? நம்ம 70 பைசா தான் கொடுக்கும். சரிங்கண்ணா, இது வந்து நீங்கள் தடிமன் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க. இப்போ நம்ம வந்து நம்மளால் அறுக்க முடியல, ஒரு 45 நாள் அறுக்க வேண்டிய பயிர் நம்மளால் அறுக்க முடியல, ஒரு 60 நாள் 1 மாதம் ஆயிடுது அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஆயிடுது அப்படிங்கிற பொழுது அதோட தடிமன் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் காமிக்கிறீங்களா, அதை சொல்கிறீங்களா? சொல்கிறேங்க. தடிமன் வந்து மாறாதுங்க, கொஞ்சம் தான் வித்தியாசம் வரும். இப்போ நம்ம இது நட்டதுலேருந்து இன்னும் அறுத்தானா விதைக்கரணை கொடுத்துருக்கோம். அதில் கொஞ்சம் மீந்தது இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் இந்த சாப்பிட்டா இருக்கிறதால தான் நம்ம ஆடு சாப்பிட்றது. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகும். 6 மாதம் ஆகிறதால எப்படி இருக்குது பாருங்கள். அதே இப்போ இந்த கோயப்ஸ் 29, 31லாம் வந்துன்னா அது ரொம்ப எலும்பாட்டம் ஆகிடும். அதால் ஆடு மாடுங்க சாப்பிடாதுங்க. இது கண்டிப்பாக இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஆடு விரும்பி சாப்பிடும். அந்த தோகை கொஞ்சம் சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடாத பட்சத்தில் சாப் கட்டரில் கொடுத்தோம்னா அதுவும் சாப்பிட்றோம். அப்படி இல்லைன்னா மாட்டுக்கு எந்த ஸ்டேஜில் கொடுத்தாலும் மாடு சாப்பிட்ருங்க. சரிங்கண்ணா, இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு 6 மாதம் ஆயிடுச்சுன்னா தான் நமக்கு வந்து ஷாப் கட்டர் போகணுங்கிற நிலைமை. ஆமாம். அதுக்கு முன்னாடி தேவைப்படுமாங்க? அதுக்கு முன்னாடிலாம் தேவையே இல்லைங்க. இப்போ 6 மாதம் 3 மாதம் கூட தேவையில்ல. 1 வருஷம் இப்போ இதெல்லாம் 6 மாதம் ஆயிடுச்சு, இதையும் சாப்பிட்றோம் ஆடு. அப்படி சாப்பிடாத பட்சத்தில் மாட்டுக்கு கொடுக்கணும். ஒரு 6 மாதத்துக்குள்ளே நம்ம இருந்ததுன்னா ஆடே தேவையில்லை, இது ஷாப் கட்டரே தேவையில்ல. அப்படியே அறுத்து அப்படியே கொடுக்கலாம். அப்படியே கொடுத்துடலாம். சரிங்க, இப்போ வந்து கரணைகள் வந்து எப்படி கொடுக்குறீங்க நீங்கள்? கரணைக்கு இந்த மாதிரி தாங்க 2 கரணையாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதான் 2 பருவு, இதே ஒரு பருவு 2 பருவு இருக்குது. இது எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது, இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. இதான் ஒரு கரணை. இது நம்ம இது வாங்கினா ஒரு கரணை உள்ளே போகிற மாதிரி, ஒரு கரணை வெளியே இருக்கிற மாதிரி நட்டுட்டோம்னா 45 டிகிரிலையும் நடலாம், செங்குத்தாகவும் நடலாம். நட்டுட்டோம்னா போத்து வந்துடும். சரிங்கண்ணா, இதை வந்து பார்சல் முறையில் அனுப்பி வரீங்களா எல்லாத்துக்கும்? ஆமாம், பார்சல் முறையில் அனுப்புகிறோம். இப்போ பெங்களூருக்கு கூட நம்மளும் வட மாநிலத்தில் வாங்கினா இப்போ பெங்களூருக்கு ஒரு 5 பேர்த்துக்கு அனுப்பியிருக்கேன். எஸ்டி கொரியரில் அனுப்பியிருக்கேன், இல்லை ஏகேஆரில் அனுப்பியிருக்கேன், ரதிமீனா, மேட்டூர் இருக்குது. மொத்தம் 5-6 வகையில் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். 5 வகையில்? ஆமாம். சரிங்கண்ணா, இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரே ரேட்டு தான் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும்? இப்போ இன்னொன்றுங்க, ஒரு ஏழையாக இருக்காங்கன்னா அவங்க நேரடியாக கூட வந்து எடுத்துக்கலாம். அவங்களுக்குலாம் நம்ம குறைச்சி தான் தரோம். யார்கிட்டையும் ஸ்ட்ரிக்டாலாம் நம்ம வாங்கலைங்க.
நேரில் வந்து நேரில் கூட நேரடியாக பார்த்து வாங்கிக்கலாம். நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம இங்கே பண்ணைக்கே வராங்க நிறைய பேர், வந்து பார்த்துட்டு நேற்று கூட ஒரு 200 வாங்கிட்டு போனாங்க. காசு நம்ம 50 ரூபாய்க்கும் கொடுக்குறோம். அதாவது எவ்வளோ இங்கே நேரடியாக வந்துட்டா எவ்வளோக்கு வேணாலும் நம்ம கொடுத்துட்றோம். 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா குறைஞ்சபட்சம். யார்கிட்டையும் கண்டிஷன்லாம் பண்ணல. அனுப்பும்போது தான் நம்ம இது மாதிரி சொல்கிறோம். ஏதாவது இவ்வளோ இருந்தால் தான் அனுப்பணும். நேரில் வந்தாங்கன்னா நீங்கள் வந்து 2 கரணை கூட வேணும் அப்படிங்கன்னா கூட எடுத்துகிட்டு அது மாதிரி வாங்கியிருக்காங்க. நேரில் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் ஜிஞ்சுவா வந்து நேர்லேயே பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நேர்லேயே வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் அளவு ஒரு 50, 100 அது மாதிரி 50, 100 குறைஞ்சபட்சத்தில். ஆமாம் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். இல்லைன்னா நம்ம இதை இப்போ நிறையா இருக்குது. இந்த மாதிரி டைமில் யாராவது ஒரு ஏழை விவசாயி வந்து கேட்டாங்கன்னா நம்ம கொஞ்சமாக அறுத்துட்டு போக சொல்கிறோம். அந்த மாதிரி பண்ண காசே வாங்கலை. சரிங்கண்ணா. இப்போ வந்து இதை எப்படி அறுப்பீங்களா இல்லை கையில் எடுத்துருப்பீங்களா? அருவாளில் அறுக்கலாமா இல்லை கையில்? அருவாலையும் அறுக்கலாம். இப்போ கையால் தான் நான் எடுக்க போகிறேன். எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இப்போ ஆடு கட்ட போகிறோம். நம்ம புல் பிடுங்கிற மாதிரியே பிடுங்கிடலாம் போடுங்க. ஆமாங்க. சரிங்கண்ணா. இப்படி நீங்கள் கையில் வந்து இது பண்ணுறீங்களா, இணுங்குறீங்களா? அப்படி இணுங்கிறதுனால அந்த இடத்துல கரணைக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை? அதை ஆடே வந்து நேரடியாகவும் மேய்க்கலாம் இதில். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மள்ட்ட வந்து தென்னந்தோப்பு அதேமாரி நிறையா இருந்ததுன்னா தென்னந்தோப்பில் இதை வச்சுட்டு ஊடு பயிராக வச்சுட்டோம்னா ஆடு மாடு விரும்பி சாப்பிடும். சரிங்கண்ணா. இப்போ வந்து இதுக்கு வந்து சொட்டு நீர் பாசன முறையாக வச்சுருக்கீங்களா இல்லை தண்ணி நேரடியாக பாய்க்கணும்? சொட்டு நீர் தான் வச்சுருக்கோம். சொட்டு நீர் ட்ரிப் இருக்குது பாருங்கள். இந்த ட்ரிப் இருக்குது. அது இந்த இடத்துல ஓட்டங்கிறதால தண்ணி அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம தண்ணி இருக்கும்போது நேரடியாக விட்டுக்குவோம். தண்ணி இல்லாதப்ப ட்ரிப்பு போட்டு சொட்டு நீரில் விட்டு சொட்டு நீர்லேயே நம்ம வந்து சாகுபடி பண்ணலாம். பண்ணலாம் கண்டிப்பாக. சொட்டு நீர் இருக்குது பாருங்கள், ட்ரிப் இருக்குது. அதாவதுங்கண்ணா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு வந்து நம்ம அருவாள் இருக்கும்போது ஈஸியாக இருக்குது. கையிலேருந்து எடுக்கும் பொழுதுமே இன்னும் வந்து ஈஸியாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து அருவாள் அறுக்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். அருவாள் அறுக்கும் பொழுதும் பெரிய கஷ்டம் எதுவுமே தெரியலைங்க. ஈஸியாக அறுக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு ப்ரெஷ் கட்ரு இது மாதிரிலாம் போட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா தண்டோட தடிமன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து நம்ம ஈஸியாக இப்படி எடுத்துகிட்டு போயிடலாம். முன்னாடி இடுங்கிற மாதிரி நம்ம இணுங்கலாம். அப்படி ரொம்ப நேரம் இணுங்கினோம்னா ஒரு சில இடத்துல வேர்கள் வந்து ஈரமாக இருக்கிற இடத்துலாம் வேர்கள் மேலே வருது. அதனால் நம்ம அருவாள் இருக்கிறதே பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இதை வந்து நம்ம ஆடுகளுக்கு வந்து கட்டி பார்க்கலாம் அது எப்படி சாப்பிடுது அப்படிங்கிறத. இப்போ வந்து ஆடுகளுக்கு வந்து கட்டுறாங்க, எப்படி சாப்பிடுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஆடுகளும் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் 1-2 ஆடுகள் மட்டும் வந்து சாப்பிட்றத நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்டுக்குமே வயிறு நம்பிடுச்சு. இப்போ தான் எல்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்தது. சரி நம்மளுக்கு வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஜிஞ்சுவை வந்து அடுத்து வந்து கட்டணும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில ஆடுகள் குட்டிகள் வந்து சாப்பிட்றதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி வந்து ஆடுகள் வந்து விரும்பி சாப்பிடுது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ருக்கோம், அதையும் நான் வந்து காட்டுறேன். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்பொழுதே தெரியும் எப்படி வந்து ஆடுகள் வந்து விரும்பி சாப்பிடுது அப்படிங்கிறது. எல்லா ஆடுகளும் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்த பொழுதுமே இந்த கெடா வந்து இது இன்னும் ரொம்ப விரும்பி சாப்பிடுது. இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆடுகள் வந்து இந்த ஜிஞ்சுவா புல்லை வந்து விரும்பி சாப்பிடுது அப்படிங்கிற விஷயங்கள். முன்னாடி கட்டினதுக்கும் இப்போ இருக்கிற புல்லுக்கும் வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு வந்து நல்லாவே சாப்பிடுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பிரில்லியன்ட் ஜோக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் சரி, நிறைகள் இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.